Hi friends, welcome to the channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஜாவாவில் ஜாவா என்வரன்மெண்ட் அண்ட் செட்டப் அப்படிங்கிறது. ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா. இப்போ நம்ம இது யாருக்காண்டி பண்ணுறோன்னா சிஎஸ்சி ஐடி தேர்ட் செமஸ்டர், EEE 5th செமஸ்டர் பண்ணலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுமே படிக்கலாம். நம்ம ஜாவா படிக்கிறவங்கன்னா படிக்கலாம். ஓகே, ஜாவா என்வரன்மெண்ட்னா நீங்கள் ஜாவா எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி ஃபைலை சேவ் பண்ணலாம், எப்படி ரன் பண்ணலாங்கிற பாருங்கள். கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு ஜாவா என்வரன்மெண்ட்டில் வந்து என்ன சாஃப்ட்வேர் வேணும்னா சாஃப்ட்வேரில் வந்து ஜேடிகேன்னு சொல்லுவாங்க, ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இதை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். கிரியேட் அண்ட் எக்ஸிக்யூட் த ஜாவா ப்ரோக்ராம், ஜேடிகே வெர்சஸ் ஜேஆர்இ ப்ளஸ் ஜேவிஎம் இப்போ பார்க்கல, நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்க போகிறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஜேடிகே இன்ஸ்டாலேஷன். இப்போ ஜேடிகேனா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இது வந்து ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓகே, நம்ம வந்து ஜாவா வந்து பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்கள் நெட்டில் போய் நீங்கள் ஜாவா டவுன்லோட் ஜேடிகே அப்படி போட்டாலும் நமக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன டவுன்லோட் பண்ண ஒரு விஷயம், நம்ம என்ன பண்ணணும், நம்ம சிஸ்டத்தோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கணும். நம்ம விண்டோஸ் வந்து விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறோமா, அல்லது நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து ஜேடிகேயில் வந்து ஜாவாவில் வந்து 8, 9 வெர்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து 32 பிட்டா 64 பிட்டான்னு பார்த்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஃபார் விண்டோஸ் 10 64 பிட்னா டவுன்லோட் ஜேடிகே 8 or 9 ஃபார் விண்டோஸ் 10 64 பிட்னு சர்ச் பண்ணுங்கள். லினக்ஸ்னால் ஆட்டோமேட்டிக் லினக்ஸ் பிளாட்ஃபார்ம் இதை சர்ச் பண்ணுங்கள். எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதை அப்படியே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது நெக்ஸ்ட் கொடுத்தாலே போதும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணு, கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் கீழே போட்டிருக்கோம். ஏன்னா C:*ல் போய்ட்டீங்கன்னா நான் விண்டோஸில் நான் சொல்லியிருக்கேன், C:*ல் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போய் ஜாவான்னு கிளிக் பண்ணால் ஜாவாங்கிற ஃபோல்டர் இருக்கும். அந்த ஜாவாங்கிற ஃபோல்டருக்குள்ளே 2 சப் ஃபோல்டர் இருக்கும். ஒன்று ஜேடிகேன்னு இருக்கும், இன்னொன்று ஜேஆர்இன்னு இருக்கும் வித் வெர்ஷன் நம்பரோட. ஓகே, ஜேடிகேனா ஜாவா டெவலப்மெண்ட் கிட், ஜேஆர் ஜாவா ரன் டைம் என்வரன்மெண்ட், அந்த வெர்ஷன் நம்பரோட இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஓகே, அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நான் எனக்கு C:*க்குள்ளே ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ளே ஜாவாக்குள்ளே ஜேடிகே 1.8 ஜேஆர்இ 1 இந்த மாதிரி 2 ஃபோல்டர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் வந்து இன்னொரு இந்த செக்கும் பண்ணிக்கோங்க. அந்த ஜேடிகே கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா ஜேடிகே ஓப்பன் பண்ணிங்கன்னா பின் இன்க்ளூடெல்லாம் இருக்கும். ஸோ அந்த பின்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பக்காவாக இன்ஸ்டால் ஆகிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது சாஃப்ட்வேர் அப்புறம் நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர் இதுதான். அடுத்து என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராம். ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது என்னென்ன காம்பனண்ட்லாம் மைண்டில் இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட் வாங்க, அதான் ஆப்ஷனல். ஓகே, இதான் பேக்கேஜ் நம்ம இன்க்ளூட் பண்ணுறதா ஃபஸ்ட்டு பொசிஷனில் இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிம்பாங்க, இதுவும் ஆப்ஷனல் தான். இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது. C லாங்குவேஜ் வந்து ஹேஸ் இன்க்ளூட் கொடுப்போம்ல, ஸோ அதே மாதிரி தான். ஓகே, அப்புறம் டாக்குமெண்டேஷன், இதுவும் ஆப்ஷனல் தான். டாக்குமெண்டேஷன் அப்புறம் இன்டர்ஃபேஸ் டெஃபினேஷன், அதுவும் ஆப்ஷனல் தான். கிளாஸ் டெஃபினேஷன் வேறு ஏதாவது கிளாஸஸ் கொடுக்கலாமோ, அதுவும் ஆப்ஷனல் தான். பட் எசென்ஷியல் பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணணும், அந்த கிளாஸுக்குள்ளே ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும். இது மட்டும் தான் நமக்கு எசென்ஷியல். கிளாஸ் வித் மெயின் சொல்கிறாங்களே, இது மட்டும்தான் எசென்ஷியல். ஓகே, இது கண்டிப்பாக இருக்கணும் ஜாவாவில் மினிமம். இது மற்ற ரிமைனிங் மேலே உள்ள 5 ஆப்ஷனல், வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் நார்மலாக C லாங்குவேஜில் கோடிங்கில் இருக்கீங்கன்னா வாய்டு மெயின் கொடுப்பீங்களா, இது வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் கொடுத்துருப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ஒரு ஆர்குமெண்ட் கொடுப்பாங்க. இது அப்புறம் என்னன்னு சொல்கிறேன். அப்புறம் மெயின் உள்ள அந்த மெத்தடுக்குள்ளே மெயினோட டெஃபினேஷனுக்குள்ளே கொடுத்துருக்கேன். இது வாய்டு மெயினை கொண்டு போயிட்டு ஒரு கிளாஸுக்குள்ளே நீங்கள் டிஃபைன் பண்ணிடுறோம். ஓகே, பண்ணினா இதுதான் இந்த ஆட்டோமேட்டிக் அந்த கம்பல்சரி பார்ட், இதான் வந்து மேண்டேட்டரி பார்ட். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜாவா ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் ஒரு கிளாஸ் வேணும். அந்த கிளாஸுக்குள்ளே நமக்கு வாய்டு மெயின் ஃபங்க்ஷன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணணும். இது இருந்தாலே போதும். ரிமைனிங் காம்பனண்ட் எல்லாமே ஆப்ஷனல். இப்போ 1 by 1 பார்ப்போம். ஓகே, அதில் ஃபஸ்ட் ஒன் பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது என்னென்னா, பேக்கேஜ்னா என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் அப்படிம்பாங்க. ஓகே, இது வந்து நம்ம என்னென்ன பின்னாடி பார்க்கும்போது சொல்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து காமனாக படிச்சுக்கோங்க, பேக்கேஜஸ் கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ் இன்டர்ஃபேஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் லைனில் இருக்கணும். அப்போ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணி நம்மளே யூஸரே வந்து ஓனாக வந்து பேக்கேஜ்லாம் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிவாங்க. அப்புறம் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட், அதுவும் ஆப்ஷனல் தான். இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் டு த பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட், பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட்க்கு அடுத்தபடியாக இருக்கணும். இப்போ இம்போர்ட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன் import java.io.asix கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது மீனிங் என்னென்னா இது சேம் அஸ் ஹேஸ் இன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட். சியில் நம்ம பண்ணுவோம்ல ஹேஸ் இன்க்ளூட் யூஸ் பண்ணுவோம்ல, ஹேஸ் இன்க்ளூட் stdio.h கொடுப்போம்ல, ஸோ அதே மாதிரி சேம் தான். ஸோ இதுதான் நம்ம ஜாவாவில் வந்து java.io, ஜாவாங்கிறது வந்து என்னென்னா பேக்கேஜுமாங்க. அதில் ஐஓங்கிறது சப் பேக்கேஜ் இருப்பாங்க. ஜாவாங்கிறது பேக்கேஜ்னா, ஐஓனா இன்புட் அவுட்புட், அது வந்து சப் பேக்கேஜ். அங்கே நம்ம ஸ்டார் கொடுத்துருக்கோம் அப்படின்னா மீனிங் என்ன, ஆல்ரெடி மேலே சொல்லியிருக்கோம் பேக்கேஜ்னா கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் சொல்லியாச்சு. அப்போ அந்த ஐஓங்கிற சப் பேக்கேஜ்ல என்னென்ன கிளாஸஸ் இருக்கும் எல்லா கிளாஸுமே நமக்கு இம்போர்ட் ஆகும், தட் இஸ் லோட் ஆகும். ஓகே, நம்ம கோடிங்கோட லோட் ஆகும். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் அப்படியே பண்ணிக்கோங்க. நீங்கள் பின்னாடி வந்து நம்ம படிக்கும்போது இந்த இம்போர்ட்லாம் என்ன பண்ணுங்க அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ணுறீங்க டாக்குமெண்டேஷன் செக்ஷனாக ஒன்றும் கிடையாது. இது வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ், நம்ம கமாண்ட் லைன் கொடுப்போம்ல, அதான் டாக்குமெண்டேஷன். சிங்கிள் லைன் கமாண்டு, மல்டி லைன் கமாண்ட். சிங்கிள் லைன் கமாண்ட்னா டபுள் ஸ்லாஷ் போடுவோம். ஓகே, மல்டி லைன் கமாண்ட்னா ஸ்லாஷ் ஆசிஸ் எண்ட்ஸ் வித்
வித் ஆசிஸ் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா மல்டி லைன் கமெண்ட். இல்லை நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணோன்னா அந்த கோடிங் யார் டெவலப் பண்ணுறா என்ன பர்பஸ்க்காண்டி எழுதுறோம் இதெல்லாம் எழுதுவோம்ல. ஸோ இதை சிங்கிள் கமெண்ட் லைன் மல்டி கமெண்ட் லைன். சிங்கிள் கமெண்ட் லைன்னா டபுள் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. மல்டி கமெண்ட்னா ஸ்லாஷ் ஆஸ்டிக்ஸ் என்ஸ் வித் ஆஸ்டிக்ஸ் ஸ்லாஷ் கொடுத்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்டர்பேஸுங்க அதுக்கு அடுத்து உள்ள விஷயம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர்பேஸ்ங்கிறது சேம் அஸ் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக படிக்க வேணாம். இன்டர்பேஸ்னால் என்ன பண்ண கண்டெய்ன்ஸ் வேரியபிள் டெஃபினேஷன் மெத்தட் டிக்ளரேஷன் அப்போ மட்டும் படிச்சுக்கோங்க. பின்னாடி செகண்ட் யூனிட்ல வந்து நமக்கு இன்டர்பேஸ்னால் என்னென்னு வரும். ஓகே. கிளாஸ் டெஃபினேஷன் ஆப்ஷன் நம்ம C++ல் படிச்சிருப்பீங்க. கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்ணுற அதே கான்செப்ட் தான். ஓகே. கிளாஸ் கண்டெய்ன்ஸ் வேரியபிள் அண்ட் டேட்டா டிக்ளரேஷன் மெத்தட் டெஃபினேஷன் அதெல்லாம் நீங்கள் நார்மலாக ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஈச் மெத்தட் கண்டெய்ன்ஸ் ஒன் ஆர் மோர் எக்ஸிக்யூட்டிவ் மேனிபுலேட்ஸ் இன்டர்னல் டேட்டா ஆஃப் த கிளாஸ். ஒவ்வொரு மெத்தட் என்ன பண்ண உள்ள டேட்டாவை மேனிபுலேட் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் வித் மெயின். இதுதான் நமக்கு வந்து எசென்ஷியல் பார்ட். Each Java program shall have one or more classes. Okay, but only one of them can contain the main method. நீங்கள் எத்தனை கிளாஸ்னால் ரைட் பண்ணிக்கலாம். பட் அதில் ஏதாவது ஒரு கிளாஸில் கண்டிப்பாக அந்த மெயின் மெத்தட் இருக்கணும். இதுதான் வந்து ஜாவாவோட மினிமம் ரெக்யர்மெண்ட். இது இல்லாமல் நீங்கள் பண்ண முடியும். எத்தனை கிளாஸ் நீங்கள் 100 கிளாஸ் கூட டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் ஏதாவது ஒரு கிளாஸுக்குள்ளே மெயின் மெத்தட் டிஃபைன் பண்ணுறீங்களே அந்த கிளாஸுக்கு பேர் தான் மெயின் கிளாஸ். அதான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாஸ் தான் நமக்கு ரன் பண்ணும்போது அந்த கிளாஸ் தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. மற்ற ரெமைனிங் எத்தனை கிளாஸ் தான் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. ஜாவா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் மெயின் மெத்தட். The syntax of the main method is defined given below. Public static void main string arguments. இது அந்த இதான் main method syntax. Public static void main string arguments அப்படிமாங்க. ஓகே. அதில் நெக்ஸ்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக். பப்ளிக்னா என்ன நமக்கு தெரியும். பப்ளிக்னா யாருனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸுக்கு வெளியே கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மெயின் ஆட்டோமேட்டிக்காக இந்த மெயின் குட் பி கால்ட் வித்தவுட் எனி மெயின் ஃபங்க்ஷன் நமக்கு ஏற்கனவே யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் ஆப்ஜெக்டே இல்லாமல் கால் பண்ணலாம். வாய்டுக்கு நமக்கே தெரியும். நோ ரிட்டன் டேட்டா டைப்னு நம்ம கண்டிப்பாக அந்த வாய்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க ஸ்டாட்டிக்ங்கிற மீனிங் சொல்லலாம். ஸ்டாட்டிக்ங்கிறது மெயின் குட் பி கால்டு வித்தவுட் எனி ஆப்ஜெக்ட். அதனால் வந்து இந்த மெத்தட் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ண அவசியம் இல்லை. அதான் ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது. வாய்டுக்கு நோ ரிட்டன் டேட்டா டைப். மெயினுக்கு நமக்கு வந்து JVMல யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் த மெத்தட் விச் இஸ் கான்ஃபிகர்டு இன்சைட் JVM ஜாவா விர்ச்சுவல் மிஷினில் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் இன்டர்வியூ கொஸ்டின் போனால் அந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினுக்கு என்னங்கிற டிஃபரன்ஸ் சொன்னாலே போதும் நமக்கு வந்து 50% பிளேஸ்மெண்ட் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா ARGS போங்களே. இதுக்கு வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னென்னா ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நான் இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். அந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸை ரிசீவ் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ARGS கொடுத்துருக்கோம்ல. இல்லை ARGS தான் கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாது. எந்த வேரியபிள்னாலும் கொடுக்கலாம். இந்த ARGS பதிலாக யூசர் டிஃபைன்ட் வேரியபிள் நான் ஸ்ட்ரிங் பின்னு கொடுத்துருக்கேன்னா B of empty square bracket, string Z of empty square bracket, string ABC1 அப்படி எப்படினாலும் கொடுத்துக்கலாம். அது யூசர் டிஃபைன்ட் வேரியபிள் தான் எப்படினாலும் கொடுத்துக்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். பப்ளிக்னா மீனிங் என்னது எங்கே இருந்தாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வெளியேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிங்கிற மீனிங் என்னது ஆப்ஜெக்டே இல்லாமல் கால் பண்ணிக்கலாம். நோ ரிட்டன் டேட்டா டைப். மெயினுங்கிற மீனிங் என்னென்னா அதே அந்த மெத்தட் JVMல உள்ள ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகே. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் ஓப்பன் த நோட். ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக Cலாம் ஒர்க் பண்ணும்போது C அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அங்கே தான் டைப் பண்ணுவாங்க. ஜாவாக்கு அப்படி இல்லை. ஒரு நோட்பேட் ஃபைல் ஓப்பன் பண்ணி நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஓகே. நோட்பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு டைப் த ஃபாலோ. இப்போ நான் கிளாஸ் சாம்பிள் கொடுத்துருக்கேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம ஜாவாவில் வந்து அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான கமெண்ட் நீங்கள் Cயில் வந்து பிரிண்ட் ஆஃப் சொல்லுவோம்ல. இங்கே வந்து system.out.println கொடுத்தா போதும். system.out.println வெல்கம் டு ஜாவா வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கீங்க. அப்போ இது மீனிங் என்னென்னா சேம் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் வெல்கம் டு ஜாவா வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணும். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் டாட் டிஸ்பிளே நெக்ஸ்ட் இப்போ இந்த டிஸ்பிளே த டெக்ஸ்ட் டு த அவுட்புட் விண்டோ. சிஸ்டம் டாட் அவுட்னு அந்த டெக்ஸ்ட்டை வந்து அவுட்புட் விண்டோவில் காமிக்கிறது தான். இதை நான் வந்து நோட் பேடில் டைப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதோட ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துட்டேன். கிளாஸ் சாம்பிள் கொடுத்துட்டேன். அது கோடிங் அப்படியே என்ன பண்ணியிருக்கேன் நோட் பேடில் டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ண ஃபைலை எப்படி சேவ் பண்ணணும்னு பாருங்கள். ப்ரொசீஜர் ஃபார் சேவ் த ஃபைல். ஒரு என்ன பண்ணிக்கலாம் நான் வந்து எங்கேனாலும் சேவ் பண்ணலாம். நான் என்ன சிம்பிள் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி ஒரு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஜாவானது கிரியேட் சப் ஃபோல்டர் நேம்லெஸ் ஜேபினா ஜாவா ப்ரோக்ராமிங் D:, நான் ஜேபின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஜேபின்னு நான் ஜாவா ப்ரோக்ராம் அசீவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஒரு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஓகே. ஃபைல் நேம் ஷுட் பி சேம் அஸ் த மெயின் கிளாஸ் நேம். ஓகே. நீங்கள் ஃபைல் நேம் வந்து நீங்கள் கிளாஸ் சாம்பிள் கொடுத்தீங்களா அந்த கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் சேமாக வைங்க வித் ஜாவா எக்ஸ்டென்ஷனோட டாட் ஜாவாவோட. அது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஃபைல் நேமில் இந்த கிளாஸ் நேம் எப்படி கொடுத்தீங்களோ அதே கேஸில் கொடுக்கணும். ஓகே. சேவ் the file name as sample.java inside the folder JPல சேவ் பண்ணியாச்சு. நம்ம சேவ் பண்ணோன்னா கரெக்டாக சேவ் இருக்குன்னு செக் பண்ணிங்க பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட்டில் நியூ இந்த D:, JPக்குள்ளே சாம்பிள் இருக்கா கடைசியில் டைப் பாருங்கள் ஜாவா ஃபைல் அப்படின்னு இருக்குது. ஸோ sample.java ஃபைல் சேவ் ஆகிட்டு. அப்போ நெக்ஸ்ட் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா
டேரெக்டாக எனது ப்ரொசீஜர் ஃபார் ரன் த ஃபைல் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் தெரியுங்களா, நமக்கு ஸ்டார்ட்டில் அப்படின்னா சிஎம்டின்னு டைப் பண்ணால் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அதில் டிஃபால்ட்டாக எனது நமக்கு சியில் ஒரு ஃபோல்டர் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஃபோல்டரை வந்து நம்ம இப்போ உங்கள் ஃபைல் எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்க, JPEG ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அந்த ஃபோல்டர் வந்து நம்ம அப்படியே மாற்றணும். ஃபஸ்ட் எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், சியில் வந்து யூஸில் டெல் வந்துச்சு. ஃபஸ்ட்டு டி நமக்கு டியை ப்ரெஸ் பண்ணி கோலன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவ் வந்து டி ட்ரைவ் மாறிடும். அப்புறம் JPன்னு கொடுத்தா JPங்கிற ஃபோல்டருக்கு போயிடும். பாருங்கள் பண்ணியிருக்கேன் பாருங்கள், D: சிடினா சேஞ்ச் டைரக்டரி, JPனா JPக்கு சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த பாத்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைலை நம்ம ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறதுக்கான தேர்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா, செட் த பாத் ஆஃப் த ஜாவா ஃபார் யுவர் ஃபைல் எக்ஸிக்யூஷன். மேக்ஸிமம் மைண்டில் வச்சுக்கோங்க. கம்பெனியில் இன்டர்வியூ போகும்போது வந்து நீங்கள் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்லைன் ஜாவா கம்பைலர் ஒர்க் பண்ணுவீங்க, ஆன்லைன்லேயே ஜாவா ப்ரோக்ராமாக கம்பைல் பண்ணி ரன் பண்ணுவீங்க. இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பாக, எப்படி வந்து ஜாவா வந்து கமாண்ட் லைனில் நீங்கள் ரன் பண்ணுவீங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் நம்ம பார்த்து கமாண்ட் ப்ராம்ப்டில் பார்த்து நம்ம வந்து JPங்கிற ஃபோல்டருக்குள்ளே வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்து செட் பண்ணணும். இந்த JP அந்த பார்த்து செட் பண்ணுறனா மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபோல்டரில் உள்ள ஃபைலில் வந்து நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ என்ன பண்ணால், ஓப்பன் த பின் ஃபோல்டர் ஆஃப் JDKங்கிற பின் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. எப்படி ஓப்பன் பண்ணுற பாருங்க, C:, ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவாக்குள்ளே JDKக்குள்ளே பின்னு ஒரு ஃபோல்டர் இருந்துச்சா, அந்த ஃபோல்டர் எடுங்க. அதில் போனால் மேலே டாஸ்கில் வரும். வந்து மவுஸ் வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த டாஸ்க் அந்த டாஸ்க் பாரில் வந்து அட்ரஸ் பாரில் போயிட்டு செலக்ட் பண்ண ரைட் மவுஸை கிளிக் பண்ணி மவுஸ் ரைட் கிளிக் அந்த அட்ரஸ் பார் அண்ட் select the option is copy address as text. அதை வந்து காப்பி பண்ணிக்கிறீங்க. பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் த கமாண்ட் விண்டோ அண்ட் டைப் த டெக்ஸ்ட் as given below. அது கீழே என்ன டைப் பண்ணுறவங்க என்ன டைப் பண்ண பாருங்கள், செட் ஸ்பேஸ் பாத் இஸ் ஈக்குவல் டு டபுள் குவாட்ஸ்குள்ளே இந்த இதை டைப் பண்ணுறீங்க. இதை நீங்கள் டைப் பண்ணுறீங்க, ரெட் கலரில் டைப் பண்ணியிருக்கோம்ல, நீங்கள் டைப் பண்ண அவசியம் இல்லை. மேலே நம்ம அட்ரஸை காப்பி பண்ணோம்ல, ஃபார் ரெட் கலர் டெஸ்ட் இந்த above லைன் யூ நீட் நாட் டைப், ஜஸ்ட் ப்ரெஸ் Ctrl+V. Ctrl+V மீனிங் என்னது, நீங்கள் அட்ரஸ் பாரில் காப்பி பண்ண அந்த அட்ரஸ் வந்து அப்படி இங்கே பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் பண்ணி நீங்கள் என்டர் அடித்தா போதும், பார்த்து செட் ஆயிரும். ஓகே, அது இது என்னென்னு பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கம்பைல் த ப்ரோக்ராம் யூஸிங் த கமாண்ட். எப்படி கம்பைல் பண்ணுறோம் அப்படின்னா, ஜாவாசின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஜாவாசின்னா ஜாவா கம்பைலர் ஸ்பேஸ் என்னோட ஃபைல் நேம் வந்து sample.javaன்னு கொடுக்கணும். இப்போ கொடுத்தா மீனிங் என்னென்னா, ஜாவாசின்னா ஜாவா கம்பைலர். ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஜாவா கம்பைலர் என்ன பண்ணும், சோர்ஸ் கோட் ஜாவா ஃபைல்லேருந்து பைட் கோடாக மாற்றி கொடுத்துரும். ஓகே, இல்லை ஏதாவது எரர் இருந்தால் எரர் காமிக்கும். எரர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த sample.javaங்கிற ஃபைல் வந்து பைட் கோடாக மாதிரி இந்த sample.classன்னு கிரியேட் ஆயிரும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், திஸ் கிளாஸ் ஃபைல் கண்டெய்ன்ஸ் த பைட் கோட் ஆஃப் த சோர்ஸ் ஃபைல். இதுதான் வந்து பைட் கோட் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து ஜாவா ஸ்பேஸ் சாம்பிள். நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது ஜாவா சீன் கொடுத்தீங்க, ஜாவா கம்பைலர் ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா. ரன் பண்ணும்போது ஜாவா ஸ்பேஸ் சாம்பிள் கொடுத்தா போதும். அப்போ மீனிங் என்ன அப்படின்னா, இந்த சாம்பிளுங்கிறது வந்து இப்போ வந்து என்ன சாம்பிளுங்கிற கிளாஸ் ஃபைல் எடுத்து அப்படியே ரன் பண்ணிவிட்டு அது அவுட்புட்டை நம்ம கொடுத்துரும். ஜாவா கமாண்ட் இட் டேக்ஸ் ஒன்லி த கிளாஸ் ஃபைல் ஃபார் எக்ஸிக்யூஷன். கிளாஸ் ஃபைல் எடுத்து ரன் பண்ணிடும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு JP கூட செட் பாத் கொடுத்துருக்கோமா, செட் பாத் பண்ணியாச்சு. இப்போ ஜாவா ஸ்பேஸ் sample.javaன்னு கொடுக்குறேன். எனக்கு எரர் இல்லை, எரர் இருந்துச்சு எரர் காமிக்கும். இன்னும் எரர்னா ஆட்டோமேட்டிக்காக அதே காமிக்கும். நெக்ஸ்ட் ஜாவா ஸ்பேஸ் சாம்பிள் கொடுத்துறேன், வெல்கம் டு ஜாவா வேர்ல்டு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படியே டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இதோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் உள்ள காமிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ சாம்பிளுங்கிற ஜாவா ஃபைல் கிரியேட் பண்ண இப்போ செக் பண்ணி பாருங்கள், JPக்குள்ளே சாம்பிளுங்கிற ஃபைலும் இருக்குது, sample.classங்கிற ஃபைல் இருக்குது. ஓகே, நீங்கள் கம்பைல் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மைண்டில் நோட் பண்ணிக்க. என்ன அப்படின்னா, important points to create and run a Java file. என்னென்ன important points பார்த்தீங்கன்னா, open the notepad application, type the program first, save the file name with the same class name கொடுத்துக்கலாம், with .java extension கொடுத்து நம்ம சேவ் பண்ணுறோம் ஏதோ ஒரு ஃபோல்டருக்குள்ளே. அப்போ நெக்ஸ்ட் ஓப்பன் த கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்ளிகேஷன் அண்ட் கோ டு யுவர் ஃபைல் பாத்துக்குள்ளே போகிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் செட் த பாத் ஆஃப் த ஃபைல் பாத்து நெக்ஸ்ட் செட் பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ணுறீங்க, தட் இஸ் ஜாவா சி கொடுத்து கம்பைல் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஜாவா கொடுத்து ரன் பண்ணுறோம், நமக்கு ஃபைனலாக அவுட்புட் வந்துடும். ஓகே, அப்போ இதில் வந்து பார்த்தா டோட்டலாக ஒரு 6 ஸ்டெப்ஸ் நமக்கு டிஃபால்ட்டாக பண்ணணும். இப்போ இதை நீங்கள் ஃபஸ்ட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் த அதர் ஜாவா ப்ரோக்ராம்னா, நீங்கள் ஒரு புதுசானது வேறு ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டிக்கானது யூ வில் டூ த பாயிண்ட்ஸ் 1 to 5 ஓகே அண்ட் 6. இப்போ 1 2 5 6 மட்டும் பண்ணால் போய் எனக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணியே வச்சுக்கலாம். வச்சுட்டு வேறு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 1 2 பண்ணிக்கலாம், பார்த்து செட் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே, 3 4 1 2 பண்ணிவிட்டு அப்புறம் 5 வந்து கம்பைலும் 6 பண்ணிக்கலாம். இல்லைங்க நான் வந்து அந்த கமாண்ட் விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டேன், கமாண்ட் விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறேன், நான் திரும்ப ஓப்பன் பண்ண போகிறேன், கமாண்ட் விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் 1 to 6 எல்லாத்தையும் பண்ணணும். டிஃபரன்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 4-5 ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறேன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டைம் பாஸ் செட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ப்ரோக்ராம்னு ரன் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டெப்பு, இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் 1 to 6 எல்லா ஸ்டெப்ஸுமே
ரிப்பீட்டடாக பண்ணணும். ஓகே, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னா நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு SSC channel 786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்னா பைத்தான் பண்ணியிருக்கோம், C லாங்குவேஜ் பண்ணியிருக்கோம், பிளேஸ்மெண்ட் ஓரியன்டான கொஸ்டின் கொடுத்துருக்கோம். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.